இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி பிரைவேட்டா, கவர்ன்மெண்ட் இன்சூரன்ஸா அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்களா? அப்படின்னா, இந்த வீடியோவ தொடர்ந்து பாருங்க. எல்லா பேங்க்கையும் எப்படி வந்து ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணுதோ, அதே மாரி தான் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே ஐஆர்டிஏ ரெகுலேட் பண்ணுது. இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மென்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் அவங்களுடைய அக்கவுண்ட்ஸ எவ்ரி 3 மந்த்ஸ் ஒன்ஸ் அதுக்கப்புறம் ஆனுவலி கண்டிப்பா வந்து ஐஆர்டிஏக்கு சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ வெனெவர் ஐஆர்டிஏ ஃபீல்ஸ் அவங்க வந்து ஆடிட் பண்ணுவாங்க. அண்ட் வந்து எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஆக்சுவரீஸ் அப்படிங்கிறவங்கள கண்டிப்பா அப்பாயிண்ட் பண்ணணும். இந்த ஆக்சுவரீஸ்ன்றவங்க யாரு அப்படின்னாக்கா, பார்லிமென்ட்டால தேர்ந்தெடுக்கப்படுறவங்க. அதுக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்மென்ட் இருக்கு. அந்த ஆக்சுவரீஸ் ஆஃப் இந்தியான்னு. ஸோ பார்லிமென்ட்டோட கண்ட்ரோலோட அது இயங்குது. ஸோ இந்த ஆக்சுவரீஸ் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அப்பாயிண்ட் பண்ணாலும், அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனியோட சால்வன்சி சர்டிஃபிகேட் அதாவது அந்த கம்பெனி வந்து எத்தன பேர் வந்து கிளைம் கேட்டாலும், கிளைம் குடுக்குற அளவுக்கு அவங்க கிட்ட பணம் இருக்கு அப்படிங்கிறத சர்டிஃபை பண்ணி குடுப்பாங்க. அதே மாரி பிரீமியம் ஒவ்வொரு புது புது பாலிசி வரும்போதும், அந்த பிரீமியம் அமௌண்ட்ட நிர்ணயம் பண்றதும் அவங்க தான். அதே மாரி கம்பெனிக்கு என்னென்ன லயபிலிட்டீஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் சர்டிஃபை பண்ணி ஐஆர்டிஏக்கு சப்மிட் பண்ணுவாங்க. அதனால நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி பிரைவேட்டா, கவர்ன்மென்ட்டான்னு கேட்காம, அவங்களோட கிளைம் செட்டில்மென்ட் ரேஷியோ 150% இருக்கா? அப்படின்றத செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்ட்டா, பெர்சிஸ்டன்ட்டா அந்த கம்பெனி இயங்கிட்டே வருதா? மக்கள் வந்து அதுல தொடர்ந்து பாலிசி எடுத்துட்டே வராங்களா? அப்படிங்கிற விஷயத்த கவனிங்க. அதனால பிரைவேட், கவர்ன்மென்ட் பத்தி இனி வொரி பண்ண வேண்டாம். நீங்க எல்லாரும் எந்த கம்பெனியோட பாலிசி எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.